ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷத்தில் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது காலை நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த ஹெல்த்தியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இந்த பாத்திரத்தில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது இப்படி இருக்கட்டும். ப்ரெட்டு வந்துட்டு ஒரு 8 ஸ்லைஸ் போல் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு நல்லா திக்காக காய்ச்சின பால் 100 ml இருக்கும். தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது. இங்கே 2.5 ஸ்பூன் சர்க்கரை, 1.5 ஸ்பூன் போல் பட்டர் எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது ஒரு சிட்டிகை அளவு டேபிள் சால்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக. இங்கே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ். இது ஆப்ஷனல் தான், ஒரு வாசத்துக்காக தான் போடுறது. இது தேவையில்லைன்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களில் ப்ரெட்டையும் பட்டரையும் தவிர மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த பால் சேர்த்துக்கிறேன், சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், வனிலா எசன்ஸ், ஒரு சிட்டிகை உப்பு. இவ்வளோதான். இது வந்துட்டு நல்லா அப்படி இந்த ஹேண்ட் பீட்டர் வச்சு அடிச்சிடலாம். பாருங்கள், இதில் போட்டிருக்கிற சர்க்கரையெல்லாம் நல்லா கரைகிற அளவுக்கு முட்டையை அடித்து எடுத்துட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம டோஸ்ட் போட்டுடலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பட்டர் உருகட்டும். இப்போது இந்த முட்டை கலவையில் இந்த ப்ரெட் பீஸை இந்த மாதிரி போட்டு டிப் பண்ணி இதில் போட்டுடலாம். இதுக்கு கண்டிப்பாக ஃப்ளேம் வந்துட்டு லோவாக வைக்கணும், ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னாக்க கலர் மாறிடும். இப்போது ஒரு பக்கம் வெந்திருக்கும், இதை மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது மாதிரி நான் எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷத்தில் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இது காலை நேரத்தில் இட்லி தோசைன்னு சலிச்சு போயிருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.